إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு வந்தமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுகிற பொழுதும் அவன் விரும்பக்கூடிய உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தினம் எமது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறுவதற்கு நாம் கைக்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிற வாழ்க்கையில் அனுபவிக்கிற இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருளாக தந்திருக்கிற ஒரு பகுதிதான் இந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழுகிற பொழுது சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்கிற ஒரு சில விஷயங்களை இன்றைய கால சூழலில் நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை குறிப்பாக கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நிறைய குடும்பங்கள் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய குடும்பங்கள் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பிள்ளைகளுக்காக ஒட்டி கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக இருக்கிறோம், அல்லது ஒரு சமூக அந்தஸ்திற்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி திருமணத்தை பிரிந்தால் குடும்ப சூழல் ஊர் ஏதாவது ஒன்றை பேசும், குடும்பத்திலே உள்ளவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள் என்று சொல்லி எப்படியோ ஒரு கட்டத்தில் அதை இறுக்கமாக பிடிக்க வேண்டும் என்கிற சூழலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பல சகோதர சகோதரிகளை இன்றைய கால சூழலில் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன நடந்தாலும் பரவாயில்லை,
குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நரக வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லி திருமணத்தை பிரிந்து தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல சகோதரிகளையும் இந்த சமுதாய சூழலில் நாங்கள் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு இன்று அதிகரித்திருக்கிறது என்றால், அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு சொல்லுகிறது, குடும்பங்களினுடைய பிரிவு என்பது அல்லது விவாகரத்திற்கான காரணிகள் என்பது ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் முடித்து, ஒரு இளம் தம்பதியினர் திருமணம் முடித்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிற 7வது நாளில் இருந்து அது ஆரம்பமாகிறது என்று சொல்கிற அளவுக்கு முரண்பாடுகளின் காரணிகள் 7வது நாளிலே இருந்து ஆரம்பமாகின்றன என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று குடும்ப வாழ்க்கை என்பது மிக நெருக்கடியான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே தனிமையில் இருக்கிற பொழுது மனைவி சந்தோஷமாக இருக்கிறாள். கணவன் வருகிறான் என்றால், வரப்போகிறான் என்றால் என்ன நடக்குமோ, என்ன சொல்லிவிடுவானோ, என்ன பேசிவிடுவாரோ என்று சொல்லி அச்சத்தோடு கணவனை வரவேற்கிற ஒரு சூழல். அதை எப்படி மாற்றிக்கொள்வது என்று தெரியாத நிலை. குடும்பத்திற்குள், வீட்டுக்குள்ளே வெளியிலே போனால், அடுத்தவர்களோடு பேசினால், தன்னுடைய தோழிகளோடு இருந்தால், தன்னுடைய சகோதரிகளோடு தாயோடு போய் சேர்ந்தால் சந்தோஷமாக இருக்கிற ஒரு பெண் வீட்டுக்கு வந்து விட்டால் எல்லாவற்றையும் இழந்து கவலையோடு இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். எப்பொழுதுமே ஒரு டென்ஷனாக இருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த நிலைகளுடைய அதிகரிப்பு, ஆண்களும் வாழ்க்கையை ஒரு கட்டத்திலே வெறுத்து போகிறார்கள், பெண்களும் வாழ்க்கையை ஒரு கட்டத்திலே வெறுத்து போய் வேறு வழி இல்லாமல், விரும்பியோ விரும்பாமலோ இனி என்ன செய்வது, இதற்குள் வந்து விட்டோம் என்று சந்தோஷம் இழந்து வாழுகிற பல சகோதர சகோதரிகளை தினம் தினம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். விளைவு, அவர்கள் எதிர்பாராத பல்வேறு நோய்களோடு இன்று சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உள்ளத்திலே அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது, பேசுவதற்கு யாரும் கிடையாது. சில நேரம் தன்னுடைய கணவனை பற்றி, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி, தன்னுடைய குடும்ப விவகாரத்தை பற்றி அடுத்தவர்களிடத்தில் பேச முடியாது. அது ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது. எப்படி என்னுடைய கணவன் என்னோடு நடந்து கொள்கிற விஷயத்தை என் தாயிடத்தில் சொல்வது, என் சகோதரிகளிடத்தில் சொல்வது என்று தெரியாமல் தனக்குள்ளே போட்டு அப்படியே மூடி 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 மறைத்து, அந்த சிந்தனையினால், யோசனையினால் இரவு தூக்கத்தை இழந்து, பகல் நிம்மதியை இழந்து ஒரு வகையான நோயை நோக்கி சென்று கொண்டிருக்கிற, அவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத பல்வேறு பிரச்சனைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பல சகோதரிகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இன்றைய மருத்துவ ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிற மிக பிரதானமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? திருமணம் முடித்த அல்லது திருமணம் முடித்த காலத்தில் இந்த பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அதிகமான பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையோடு இருக்கிறார்கள். சரியான அந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்த முடியாமல் வருகிற உள்ளார்ந்த அவர்களுடைய உள அழுத்தங்கள் பல்வேறு நோய்களை அவர்களுக்கு தோற்றுவித்திருக்கின்றன என்று இன்று வைத்திய ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிலையிலே இருந்து மாறுபட்ட ஒரு விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே திருமணத்தை பற்றி அறிமுகம் செய்கிற வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களை நாங்கள் ஆண் பெண் என்ற சோடியாக படைத்திருப்பதற்கு, அந்த படைத்திருத்தல் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எதற்காக படைத்திருக்கிறான் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா. அந்த சோடியின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்காக, மன நிம்மதி அடைவதற்காக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். திருமணத்தினுடைய மிக பிரதானமான ஒரு இலக்காக இஸ்லாம் சொல்லுவது மன நிம்மதியை சொல்லுகிறது, ஆறுதலை சொல்லுகிறது, அந்த ஆறுதலூடாக கிடைக்கிற அன்பை சொல்லுகிறது, அந்த அன்பினூடாக வளருகிற உள்ளார்ந்த ஒரு இரக்கத்தையும் பாசத்தையும் இஸ்லாம் அறிமுகம் செய்கிறது. ஆனால் இன்று அந்த நிம்மதியும் கிடையாது, அந்த நிம்மதியினூடாக வருகிற பாசமும் சரியாக கிடையாது. என் மீது அவர் சரியான பாசம் காட்டவில்லை என்கிற குற்றச்சாட்டோடு எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கிற மனோநிலை அன்புக்குரிய சகோதரிகளே இந்த குடும்ப வாழ்க்கைக்குள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இது எங்கிருந்து நாங்கள் தொடங்குவது, எப்படி இதை நாங்கள் அடையாளம் காணுவது? சில நேரம் நாங்கள் வாழ்ந்து முடித்து விட்டோம், இந்த வாழ்க்கைக்குள் வந்து ஏதோ ஒரு கட்டத்திற்குள் கடந்து போய்கொண்டிருக்கிறோம், விரும்பியோ விரும்பாமலோ சகித்து பழகிவிட்டோம். ஆனால் என்னுடைய வீட்டிலே வயதுக்கு வந்த ஒரு பிள்ளை இருக்கிறாள், நாளை அடுத்த வருடம் அடுத்த மாதம் திருமணத்திற்கு அவள் தயாராக இருக்கிறாள். என்னுடைய வீட்டிலே ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்காக நான் பெண் தேடிக் கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் எப்படி அவர்கள் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிறார்கள் என்கிற ஒரு பயம்
எதிர்கால சந்ததி குறித்த மிக அச்சமான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் எங்களுக்கு சொல்லப்படுகிற புள்ளி விவரங்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, மிக மோசமான இறுக்கமான ஒரு கட்டத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நிலையை எங்களுக்கு காட்டுகின்றன. அண்மையில் முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற சில பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் பிரகாரம், முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற பகுதிகளில் 10 வீடுகளுக்கு ஒரு வீடு, ஒரு 10 வீட்டை எடுத்துக்கொண்டால் அந்த 10 வீட்டில் ஒரு வீட்டில் திருமணத்தை கைவிட்ட, ஒரு குழந்தையோடு 2 குழந்தையோடு இருக்கிற 18 வயதுக்கும் 25 வயதிற்கும் இடைப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நிலை இன்று மாறி வந்து கொண்டிருக்கிறது. வேகமாக நடக்கிற திருமணங்களும் வேகமான டிவோர்ஸ்களும் விவாகரத்துகளும் இன்று அதிகரித்திருக்கின்றன. எல்லா விதமான சூழல்களிலும் மாறிப்போய் கொண்டிருக்கின்றன. எவ்வளவு வேகமாக திருமணத்தை உறுதியாக நின்று இன்றைய இளம் வாலிபர்களும் யுவதிகளும் திருமணத்தை முடிக்கிறார்களோ, எந்த நிர்பந்தத்தோடு முடிக்கிறார்களோ அதே நிர்பந்தத்தோடு திருமணம் வேண்டாம் என்று சொல்லி நின்று அந்த திருமணத்தை பிரிவதற்கும் அவர்கள் அதே நிர்பந்தத்தோடு இருக்கிறார்கள். வேறு வழி இல்லை. அவர்கள் நிர்பந்தித்ததால் திருமணத்தை முடித்துக் கொடுத்த அதே பெற்றோர் இன்று அவர்கள் திருமணம் பிரிய வேண்டும் என்கிற காரணத்தினால் அதே நிர்பந்தத்தோடும் அதே மன உளைச்சலோடும் அவர்களை பிரித்தும் வைத்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இன்று தலையிலே கை வைத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்களுடைய நிலையை பார்க்கிறோம். வீட்டிலே இன்னும் ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளைக்கும் 20 வயதாகிறது. இவருக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தோம். 24, 25 வயது இப்பொழுது. ஆனால் வந்து நிற்கிறாள். கணவன் இல்லை. திருமணத்தை விட்டு வந்து நிற்கிறாள். ஒரு கை குழந்தை இருக்கிறது. இப்பொழுது இந்த குழந்தையை பராமரிக்கிற மனோநிலையும் உடல்நிலையும் தாய்க்கும் தந்தைக்கும் இல்லை. ஆனால் அதை பொறுப்பேற்கிற அளவுக்கு வருகிற இன்னும் ஒரு கணவனுக்கு இருக்குமா என்றும் சொல்ல முடியாது. இப்பொழுது இந்த பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுப்பதா அல்லது வளர்ந்து வருகிற 20 வயது பிள்ளையை பார்ப்பதா என்கிற பல உளரீதியான போராட்டங்களோடு பெற்றோர்கள் மிக பெரும் அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நான் கற்பனையாக சொல்லுகிற விஷயங்கள் அல்ல, நாளாந்தம். நான் ஒரு பகுதியினுடைய விவாக பதிவாளராக இருக்கிற காரணத்தினால் தினம் தினம் நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் இவை. எங்களிடத்தில் வருகிற கேள்விகள் இவை. என்ன செய்வது என்கிற பிரச்சனைகள். இன்று நடக்கிற அநேகமான திருமணங்கள் ஏற்கனவே திருமணம் முடித்து விடுபட்டு 2வது திருமணத்திற்கு வந்திருக்கிறோம், 3வது திருமணத்திற்கு வந்திருக்கிறோம் என்று திருமணங்கள் அதிகம். வயசை பார்த்தால் 18ஆக இருக்கும், 19ஆக இருக்கும், 21ஆக இருக்கும். ஆனால் 21 வயதில் 3வது திருமணத்துக்கு வந்து நிற்கிறாள் என்னுடைய சகோதரி. ஏற்கனவே முடித்த 2 திருமணங்களும் டிவோர்ஸ் ஆகி 3வது திருமணத்திற்கு வந்து நிற்கிறாள். வாழ்ந்த காலம் ஒவ்வொரு திருமணத்தோடும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் மட்டும்தான் வாழ்ந்த காலம். ஏனைய காலம் அவள் இதா இருந்த காலமும் வழக்கு பேசிய காலமும் தான். இப்படி திருமணங்கள் இன்று பொடுபோக்காக, பிரச்சனைகளாக, சுமைகளாக மாறிப்போய் கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் இன்றைய வாலிப சமுதாயம் கூட நாங்கள் சிங்களாக இருந்து விடுகிறோம், முரட்டு சிங்களாக இருந்து விடுகிறோம் என்கிற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி கொண்டு தங்களை தனிமைப்படுத்துவதை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி ஈமானிய சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கிற வேளையில், அன்புக்குரிய சகோதரிகளே, இங்கு நாம் என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சனைகள் வருகின்றன, என்ன புரிதலோடு நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்களை மிக ஆழமாக தேடலோடு ஆய்வோடு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு ஈமானிய சமுதாயத்தின் புத்திஜீவிகளும் உலமாக்களும் இது சம்பந்தமாக சிந்திக்கக்கூடியவர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் விளைவுகள் மிக சீரியஸாக, மிக அதிகமாக ஒவ்வொரு சூழலிலும். இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது. சில முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற கிழக்கு மாகாணத்தினுடைய சில பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் இந்த விவாகமும் விவாகரத்தும் ஒரு வருடத்திற்கு சுமார் 200 திருமணங்கள் நடக்கின்றன என்றால் அதில் 100 சொச்சம் திருமணங்கள் விவாகரத்தில் வந்து நிற்கின்றன. அதிலும் கவலையான ஒரு ஆய்வு என்ன தெரியுமா? இந்த திருமணங்களில் அதிகமான விவாகரத்துகள் ஃபஸ்ஹ் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் மூலமாக வேண்டுகோள் விடுக்கப்பட்ட திருமணங்கள். ஃபஸ்ஹின் மூலமாக, தலாக்கை விட ஃபஸ்ஹின் மூலமாக செய்யப்படுகிற திருமணங்கள். இந்த திருமணங்களுக்கு பின்னால் பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. ஒன்று, போதைப் பொருள் பாவனையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த காதல் விவகாரங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று ஏராளமான பிரச்சனைகள் அதற்குள்ளே இருந்து ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த திருமணத்தை முறித்துக் கொள்ளுதல் என்பது சர்வசாதாரணமாக மாறி போயிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த திருமணத்தை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் பேசுகிற பொழுது, வஅഖذனா மின்ஹும் மீசாக்கன் கலீதா,
நாங்கள் இவர்களிடத்தில் இருந்து ஒரு கடினமான ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறார். ஒரு வியாபார ஒப்பந்தத்தை போல, அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கலை போல, அல்லது வேற ஏதாவது ஒரு சமூக உறவை போல இந்த திருமண உறவை இஸ்லாம் பார்க்கவில்லை. அதனால் தான் திருமணத்தில் இணைந்து கொள்ளுகிற ஒரு கணவனும் மனைவியும் வழிகாரனூடாக அக்து என்று சொல்லுகிற அந்த ஒப்பந்தத்தினூடாக நான் என்னுடைய மகளை அல்லது என்னுடைய இந்த சொந்தக்காரியை அல்லது என்னுடைய மகனை நான் உங்களுக்கு முடித்து தருகிறேன் என்று சொல்லி மணமகனுடைய கையை பிடித்து செய்கிற அந்த ஒப்பந்தம் இருக்கிறதே, அது வாழ்நாள் ஒப்பந்தமாக இஸ்லாம் பார்க்கிறது. அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டால் அவ்வளவு இலகுவாக அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ள முடியாது. அதனால் தான் தலாக் என்று சொல்லுகிற திருமண விவாகரத்தை அனுமதித்த இஸ்லாம் அதை வரவேற்றதை காண முடியாத அளவுக்கு மிக இறுக்கமான ஒரு ஒப்பந்தத்தை சொல்லுகிறது. அதனால் தான் திருமண ஒப்பந்தத்தில் கணவன் ஒரு பெண்ணை முதலாவது தலாக் சொல்லிவிட்டால் அவளுடைய இத்தா காலம் அந்த 3 மாதங்கள் அல்லது 3 முறை அவள் சுத்தமாகிற வரைக்குமான காலம், அந்த காலத்திற்குள் விரும்பினால் அவன் மீட்டெடுக்கலாம். இல்லை என்றால் அவன் மீண்டும் ஒரு திருமண ஒப்பந்தம் செய்து புதிதாக அந்த அக்தை செய்துதான் அவன் மீட்டெடுக்க வேண்டும். அதே நேரம் 3 தலாக்குகளையும் அவன் முடித்து விட்டான் என்றால், 3 தலாக்குகளையும் முடித்து அந்த இத்தாவுடைய காலமும் முடிந்து விட்டது என்றால், அதற்கு பிறகு மீண்டும் அந்த மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த மனைவி இன்னும் ஒரு திருமணம் முடிக்க வேண்டும். அது விரும்பி முடிக்க வேண்டும், சம்பளத்திற்கு நியமிக்க கூடாது. முஹல்லில் என்று சொல்லுகிற இன்னும் ஒரு கணவனை அவள் முடிக்க வேண்டும். அந்த கணவனோடு அவள் குடும்பமாக வாழ வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் முரண்பாடு வந்து அந்த முரண்பாட்டின் ஊடாக அவர்கள் பிரிந்து அவர்கள் 3 தலாக் சொல்லி பிரிந்ததற்கு பிறகுதான் முதலாவது கணவனை அவள் முடிக்கலாம். அப்படி ஒரு இறுக்கமான சட்டத்தை இந்த திருமண உறவில் இஸ்லாம் மிக வலுவாக கவனிக்கிறது. லேசாக திருமணத்தை பிரிந்து விட்டோம், இன்று தலாக் சொன்னோம், நாளை முடித்தோம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திருமண ஒப்பந்தத்தை இஸ்லாம் மிக கடுமையானதாக பார்ப்பதற்கான காரணம் அது ஒரு வலுவான உறவாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதனால் தான் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த திருமணத்தை மீசாக்குன் கலீல், ஒரு கடினமான ஒப்பந்தம் என்று அல்லாஹ் அவனுடைய குர்ஆனில் வர்ணிக்கிறார். இந்த செய்து கொண்ட ஒரு கணவனும் மனைவியும் அந்த உறவுக்குள் நுழைந்து விட்டார்கள் என்றால் அவர்களில் அதற்குள் இருந்து வெளிவராத அளவுக்கு அவர்கள் உறுதியான ஒரு வாழ்க்கை கட்டமைப்பை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரிகளே, திருமணத்தை பற்றிய மிக ஆழமான புரிதல் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இங்கு வந்திருப்பது சகோதரிகள், பெண்கள் என்கிற காரணத்தினால் உங்களோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் விடத்திலே தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதே நேரம் நீங்கள் யோசிக்க கூடாது, இதற்கு மறுதலையாக ஆண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இருக்கிறதனால் தானே நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லாமல் எங்களுக்கு மட்டும் சொல்லுவதால் என்ன பயன் என்று நீங்கள் யோசிக்க கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அதை நாங்கள் அவர்களுக்குரிய விஷயங்களை, ஆண்களுக்குரிய விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவதாக இந்த திருமணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான ஒரு அம்சம், இந்த திருமணம் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இந்த வணக்கத்திற்குள் எப்பொழுதும் என்னுடைய வழிகாரன் என்னுடைய மாப்பிள்ளையை பிடித்து அவருடைய கரம் பிடித்து இன்னார் என்னுடைய மகளை நான் இத்தனை ரூபாய் மகருக்கு அல்லது இந்த மகருக்கு உங்களை நான் மணமுடித்து தருகிறேன் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தை செய்து அவரும் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்ட அந்த நேரத்தில் இருந்து நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அல்லது அந்த திருமண உறவை முறித்துக் கொள்ளுகின்ற வரைக்கும் நீங்கள் வணக்கத்தில் இருக்கிறீர்கள், இபாதத்தில் இருக்கிறீர்கள். ஒரு தொழுகையை போல, ஒரு நோன்பை போல, ஒரு திக்ரை போல, ஒரு ஸலவாத்தை போல, இப்படி என்னென்ன வணக்கங்கள் இருக்கின்றனோ அந்த வணக்கங்களின் ஒரு வடிவமாக இஸ்லாம் இந்த நிக்காஹை அறிமுகம் செய்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் அந்நிகாஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு சுன்னத்தான வணக்கம் இந்த வணக்கம். எனவே நான் அன்று திருமண ஒப்பந்தத்தை செய்து கொண்ட அந்த நேரத்தில் இருந்து அல்லாஹுடைய ஒரு வணக்கத்தில் நான் இணைந்திருக்கிறேன். நான் தொழுகையில் தக்பீர் கட்டினால் எப்படி என்னுடைய தொழுகை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய முறை பிரகாரம் இருக்க வேண்டும் என்பதில் கூடிய கரிசனை செலுத்துகிறேனோ என்று நான் திருமண ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்கிறேனோ அந்த நேரத்தில் இருந்து திருமணம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறைக்குள் நின்று நான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் உறுதியெடுக்க வேண்டும். அந்த உறுதிதான் அன்புக்குரிய சகோதரிகளே வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியாக மாறக்கூடிய உறுதி. எனவே அந்த உறுதியை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரம் இந்த திருமணம் குறித்த ஒரு சில அம்சங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக
நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், அன்புக்குரிய சகோதரிகளே, திருமண உறவு என்பது இந்த உலகத்தில் என்னுடைய கணவன் என்னுடைய மனதை நோகடிக்காத அல்லது எனக்கு முரண்படாத, என்னை முழுமையாக ஆதரிக்கிற, சந்தோஷம் மட்டுமே நிலைக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அதை நீங்கள் சுவர்க்கத்தில் மட்டும்தான் தேட முடியும். சுவர்க்கத்தில் மட்டும்தான் தேட முடியும். இந்த உலகத்தில் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேட முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய மிக பெரும் தலைவராக, அல்லாஹ்வுடைய வஹி மூலம் பயிற்றுவிக்கப்பட்ட, படைக்கப்பட்ட ஆத்மாக்களிலெல்லாம் பரிசுத்தமானவராக, அர்ஷுடைய ரஹ்மானே இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சான்றிதழ் கொடுத்த என்னுடையதும் உங்களுடையதும் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிமாருக்கும் மத்தியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முரண்பாடுகள் வந்திருக்கின்றன. அவர்களுடைய ரோஷத்தை தூண்டக்கூடிய காரியங்களில் ரசூலுல்லாஹ் ஈடுபடுகிற பொழுது முரண்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் இருந்த 9 மனைவிமாரோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாமல், உங்களோடு நான் பேசவே மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு 1 மாத காலம் பள்ளியிலே வந்து தங்கினார்கள் ரசூலுல்லாஹ். மனைவிமார்கள் யாருடைய வீட்டுக்கும் ரசூலுல்லாஹ் போகவில்லை. அப்படி என்றால் என்னுடைய கணவன் ரசூலுல்லாஹ்வை விட சிறந்தவனும் அல்ல, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை விட சிறந்த பெண்ணும் அல்ல. அப்படி ஒரு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு கணவனை நான் முடிக்கவும் இல்லை. முரண்பாடுகள் சகஜமானவை என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுதுதான், அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நாம் நிலையாக வைத்திருக்க முடியும். எல்லோரும் நாம் தேடுவது என்ன? வாழ்க்கையில் கவலை இல்லாத, என்னை முழுமையாக பேணக்கூடிய, என்னுடைய உணர்வுகளை முழுமையாக மதிக்கக்கூடிய, என்னை எந்த சந்தர்ப்பத்திலும் சீண்டி பார்த்து விடாத, என்னுடைய உணர்வுகளை காயப்படுத்தி விடாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இருக்கிறது அது, ஆனால் அது முழுமையாக கிடைக்க மாட்டாது. அப்படி கிடைத்து விட்டாலும் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க மாட்டாது. ஊடல்கள் இல்லாத, கணவன் மனைவிக்கான சின்ன சின்ன கோபங்கள் இல்லாத, சின்ன சின்ன ரோஷங்கள் இல்லாத, கணவனுடைய அன்பை பரிசீலிக்கிற உணர்வு இல்லாத வாழ்க்கையால் இந்த உலகத்தில் நிலையான நிம்மதி இருக்க முடியாது, சந்தோஷம் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ் அவர் ஒரு மனிதர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருந்தார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, இந்த திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு என்பது முரண்பாடுகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நானும் நீங்களும் நகரப்போகிறோம் என்றால் அது நிச்சயமாக இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமாருக்கே அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு அது கிடைக்குமா? ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், ஒரு மனிதர் வந்து அடிக்கடி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தன்னுடைய மனைவியை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு தலாக் சொல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் பள்ளிவாசலிலே இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போனதற்கு பிறகு வீட்டுக்கு போகிறார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் என்னோடு முழு திருப்தியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? 100% என்னுடைய விஷயத்தில் எல்லாவற்றிலும் திருப்திப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்ட நேரம் பக்கத்திலே அந்த மனிதர் இருப்பதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி சொல்கிறார், அமீருல் முஃமினீனே, இதைவிட வேற ஏதாவது என்னிடத்தில் கேட்கலாமே, இதை தவிர வேற ஏதாவது என்னிடத்தில் கேட்கலாமே என்று சொல்லுகிறார். ஓம் என்று சொல்லவில்லை. அமீருல் முஃமினீன், சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபியின், ஷைத்தான் அவருடைய வழியில் வரமாட்டான் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, நீதத்தால் இந்த உலகத்தை நிரப்பிய மிக சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாற்று மத அறிஞர்கள் கூட இந்த உலகத்தில் நிம்மதியும் அமைதியும் வர வேண்டுமாக இருந்தால்
உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எழுதுகிற அளவுக்கு, பேசுகிற அளவுக்கு மிக நியாயமான நீதியான ஒரு ஆட்சியை செய்த ஒரு தலைவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மனைவியை கூப்பிட்டு கேட்கிறார்கள், என்னோடு 100% திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதை தவிர வேறு ஏதாவது கேளுங்களேன் அமீருல் முஃமினீனே என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் புரிந்து கொள்கிறார். அவர் மெதுவாக எழுந்து போய் விடுகிறார். அமீருல் முஃமினீனுடைய வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது என்றால் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் போய்விடுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையினுடைய இந்த சிக்கல்கள், பொருத்தமில்லாத தன்மைகள், சில நேரம் வருகிற முரண்பாடுகள் சகஜமானவை என்பதை நாம் இரண்டாவது அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, கணவன் என்பவனுடைய பெருமானம். அந்த பெருமானத்தை மிக கவனமாக நாம் கையாள வேண்டும். எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், திருமணம் முடித்து வந்திருக்கிறான், இனி என்னை அவன் முழுமையாக பொறுப்பேற்றிருக்கிறான், நான் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் எப்படி நடந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னுடைய முழுமையான பொறுப்பு அவனிடத்தில் இருக்கிறது, அவன் செய்யத்தான் வேண்டும் என்கிற ஒரு வகையான நிர்பந்தத்தோடு கணவன்மாரை அணுகுகிற ஒரு நிலையை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் பார்க்கிறோம். விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு இறுக்கமான சூழலுக்குள் அணுகுகிறோம். எனவேதான் நாம் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அந்த முடிவுக்கு கணவன் கட்டுப்பட்டாக வேண்டும், அதற்கு ஓகே சொல்லியாக வேண்டும், அதை சரி என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த இரவு நான் நீட்டிய சொத்தையை அடுத்த நாள் வரைக்கும் நான் சிரிக்க மாட்டேன் என்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நிர்பந்திக்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, கணவன் என்கிற இந்த உறவு இருக்கிறதே, இது இஸ்லாத்தில் மிக கடுமையாக வலியுறுத்தப்படுகிற, கண்ணியப்படுத்தப்படுகிற ஒரு உறவு. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு செய்தியை மாத்திரமே நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் போதும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கணவன் மனைவிக்கான உறவை பற்றி சொல்லுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது வழிபடுவது, சுஜூது செய்வது ஆகும் என்றிருந்திருந்தால் அந்த வார்த்தையை மிக கவனமாக கவனிக்க வேண்டும். ஒரு ஈமானிய சமுதாயத்தின் அல்லாஹ்வின் தூதருடைய மிகப்பெரிய முழக்கம், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வேறு யாருக்கும் சரம் தாழ்த்தக்கூடாது, வேறு யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது என்கிற பிரச்சாரம் தான். அந்த பிரச்சாரத்தின் ஆணிவேரை தொட்டு சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் நான் இன்னொரு மனிதனுக்கு கொடுப்பதாக இருந்திருந்தால் ஒரு மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு பணித்திருப்பேன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நிர்பந்திக்கிறதோ அதே அடிப்படையில் தான் கணவனுடைய விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு ஒரு பெண் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால் தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லுகிறார், எந்த வீட்டில் கணவனுடைய குரலை விட மனைவியினுடைய குரல் உயர்ந்து விடுகிறதோ அந்த வீட்டில் இருந்து நிம்மதி மெல்ல விடை பெற்று போய்விடும். எந்த வீட்டில் கணவனுடைய குரலை விட மனைவியினுடைய குரல் உயர்ந்து விடுகிறதோ அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார் ஒரு இஸ்லாமிய அறிஞர். அதுதான் யதார்த்தம். சில நேரம் சில கணவன்மார் பேச மாட்டார்கள், சில விஷயங்களில் மனைவியோடு முரண்பட்டு விடக் கூடாது, பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்ளக் கூடாது என்று மௌனம் சாதிப்பார்கள். விளைவு மனைவி நினைத்துக் கொள்வாள், நான் எதை பேசினாலும் இவரிடத்தில் பேசி சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு நன்மையா தீமையா நல்லதா கெட்டதா என்கிற எந்த கவன இருப்பும் இல்லாமல் தான் விரும்பியவற்றை எல்லாம் அடைந்து கொள்ளுகிற நிர்பந்திக்கிற மனோநிலைக்கு வந்து அதை பெரும் சாதனையாக கூட சில பெண்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அப்படியான பெண்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் கணவனை நிர்பந்தித்து உள ரீதியாக மனவர்த்தத்தை ஏற்படுத்தி ஒரு கஷ்டத்தை கொடுத்து சிரமத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு சுகமும் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு எதிரானது என்பதை ஒவ்வொரு மனைவியும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியிலே போகிற, கணவனுடைய விருப்பம் இல்லாமல் அடுத்தவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து வைக்கிற, கணவன் விரும்பாத ஆடைகளை அணிந்து கொண்டு வருகிற, மார்க்க வரையறைகள் சம்பந்தமாக கணவன் பேசுகிற பொழுது அவனுடைய குறைகளை சொல்லி காட்டி அவனை வாயடைக்க செய்கிற, மனிதன் என்ற அடிப்படையில் அவன் செய்துவிட்ட தவறுகளை காலாகாலமாக குத்தி காட்டிக் கொண்டு தங்களுடைய விஷயங்களை சாதித்துக் கொள்ளுகிற, தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கணவனின் மீது சுமத்திவிட்டு
அவன் எதையும் கவனிக்கவில்லை என்ற பெயரில் அவனை காயப்படுத்தி நான் எல்லாம் செய்கிறேன் தானே, ஏன் இப்படி எனக்கு ஒரு பெயர் கிடைக்கிறது என்று அவன் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அதை பார்த்து நிம்மதி அடைகிற ஒவ்வொரு சகோதரையும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்கிற இந்த விஷயம் அல்லாஹுக்கு விருப்பமில்லாத ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் விரும்பாத ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கணவனை சந்தோஷப்படுத்துதல் என்பது ஒரு மனைவி செய்கிற இபாதத்துகளில் ஆக உன்னதமானது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியினுடைய பண்பை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு சாலிஹான மனைவி, ஒரு கணவன் அவளை பார்க்கிற பொழுது அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கெட்ட பெண்ணினுடைய அடையாளம், எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் பேசுவதற்கு பயப்படுகிறானோ, பேசினால் ஏதாவது குழப்பம் வந்துவிடும் என்று நினைக்கிறானோ, அந்த பெண் ஒரு கெட்ட பெண் என்பதற்குரிய அடையாளம் என்கிறார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். இன்றைய கால சூழல் அப்படி இருக்கிறது. பேசினால் பிரச்சனை வரும் என்று சொல்லுகிற அளவுக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை, செய்துவிட்டு போகட்டும் என்று பல ஆண்கள் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் செலவுக்கு கொடுக்கிறார்கள், ஏதாவது என்றால் எங்கும் போக வேண்டும் என்றால் அழைத்து போகிறார்கள். எதையும் கட்டளையாக, எதையும் தன்னுடைய அன்புக்கு கோரிக்கையாக விடுக்க முடியாது, ஏனென்றால் அதற்கு மாற்றமான பதில் தான் வரும் என்கிற ஒரு மனோநிலை. அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், கணவனுக்கு கட்டுப்படுதல் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அது இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக உன்னதமான வணக்கம். நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்தில் தனித்தனியாக அது குறித்து விசாரிப்பான், தனித்தனியாக அது குறித்து விசாரிப்பான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் உங்களுடைய அதிகாரத்தால், நீங்கள் ஏதோ படித்திருக்கிறீர்கள் என்பதால், அல்லது பொருளாதாரத்தில் வசதியோடு இருக்கிறீர்கள் என்பதால், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு பலம் இருக்கிறது என்பதால், என்னை தட்டி கேட்பதற்கு, என்னிடத்தில் பிரச்சனை வந்தால் எனக்கு ஒதுங்குவதற்கு ஆள் இருக்கிறது என்கிற காரணத்தினால் கணவனை அடக்கி வைத்திருக்கிறோம், அவனை பேசப்படாமல் வைத்திருக்கிறோம் என்பதை பெருமையாக நினைத்திருக்கலாம். அதனால் தான் இன்றைய பெண்ணியம் பேசுகிற, பெண்ணுரிமை பேசுகிற உலகத்திற்கு நாம் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைய பெண்ணுரிமை பேசுகிற உலகம் பெண்களிடத்தில் 2 விஷயங்களை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று, அவர்களுடைய நாவை அதிகரித்திருக்கிறது. 2, அவர்களுடைய ஆடைகளை குறைத்திருக்கிறது. இது 2ம் தான் அது சாதித்த சாதனை. விளைவு, ஆண் ஒரு வார்த்தை பேசிவிட்டால், ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டால், அந்த பிரச்சனையை பற்றி பேசி முடிப்பதற்கு முன்னர் 1000 வார்த்தைகளை பேசி முடித்து விடுவார்கள். அவனுடைய பரம்பரையை இழுத்து பேசி, ஒட்டுமொத்தமாக அவனுடைய குடும்பத்தை தாக்கி பேசி, அவன் கடந்த காலங்களில் செய்துவிட்ட தவறுகளை எல்லாம் எடுத்து பேசி, இனி அவன் பேசுவதற்கு வழி இல்லாமல் ஆக்கி மௌனமாக்கி விட்டுத்தான் அடுத்த விஷயத்திற்கு போகிற மனோநிலை இன்று பெண்களிடத்தில் வளர்ந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இது ஒரு பொழுதும் ஆரோக்கியமான மனோநிலை அல்ல. இது இஸ்லாத்திற்கு முரணான ஒரு மனோநிலை. பேச வேண்டும், எங்களுடைய தேவைகளை முறையிட வேண்டும், ஆனால் கணவன் என்று சொல்லுகிற அந்த அந்தஸ்திற்கு, அந்த கௌரவத்திற்கு குறையில்லாமல் பேசுகிற பண்பாடான மனைவிமாராக நாம் மாற வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஒரு ஆண், ஒரு பெண் என்று சொல்லுகிற தனித்துவமான படைப்பின் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தினுடைய புரிதல் இல்லாத காரணத்தினால் தான் இன்று நிறைய திருமணங்கள் அன்புக்குரியவர்களே மிக சிரமத்தோடு போய்கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றிலும் ஆண் பெண் வேறுபாட்டை நாம் பார்க்கிறோம். ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று பேசிக் கொள்கிறோம். அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். பெண்களுக்கென்று தனியான ஏற்பாடுகளை செய்கிறோம், ஆண்களுக்கென்று தனியான ஏற்பாடுகளை செய்கிறோம். அவர்கள் தொழில் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும் என்று அவர்களுக்குரிய பணிகளை அவர்களின் மீது சுமத்துகிறோம். எனக்கு வீட்டு வேலை இருக்கிறது என்கிற பகுதியை நாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். நல்ல விஷயம். இப்படித்தான் உணர்வுகளிலும் 2 சாராரும் வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வு ரீதியாகவும் வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு ரீதியான வித்தியாசத்தில் முதலாக நாம் புரிந்து கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு புள்ளி என்ன தெரியுமா? ஒரு ஆண் எப்பொழுதும் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் வெளியில் பேசுவதற்கு விரும்ப மாட்டான். அவனுடைய இயல்பு அது, மனோநிலை அல்ல. அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படித்தான். ஒரு ஆணுடைய மூளையை அல்லாஹு தஆலா தனித்தனி அறைகளாக படைத்திருக்கிறார். ஒவ்வொரு பாக்ஸாக அல்லாஹு தஆலா அவனுடைய மூளைகளில் அமைத்திருக்கிறார்.
பாக்ஸும் தனித்தனியான பிரச்சனைகளை பற்றி யோசிக்கும். ஒன்று அவனுடைய பொருளாதார விஷயம், இன்னும் ஒன்று அவனுடைய தொழில் சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய படிப்பு சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய பிள்ளைகள் சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய குடும்பம் சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய கடன் பிரச்சனைகளோடு சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய இதர குடும்ப உறவுகளோடு சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய தாய் தந்தையருடைய பிரச்சனையோடு சார்ந்தது, இன்னும் ஒன்று அவனுடைய மனைவியினுடைய பிரச்சனையோடு சார்ந்தது என்று ஒரு ஆண் எப்பொழுதும் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பார். ஒரு பெண்ணினுடைய மூளை ஒரு வலைப்பின்னலாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை ஒரே நேரத்தில் யோசிக்க மாட்டாது. குடும்பத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதற்குள்ளே பொருளாதார பிரச்சனை வரும். பொருளாதார பிரச்சனை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது உம்மாவுடைய பிரச்சனை வரும். உம்மாவுடைய பிரச்சனை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பிள்ளைகளுடைய பிரச்சனை வரும். பிள்ளைகளுடைய பிரச்சனையை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது குடும்பத்தினுடைய பிரச்சனை வரும். குடும்பத்தினுடைய பிரச்சனையை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கணவனுடைய பிரச்சனை வரும். இப்படி நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றை யோசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் ஒரு புள்ளியில் நிற்க மாட்டீர்கள், எல்லா புள்ளியும் சுத்தி வந்து நிற்பீர்கள். அது குறை அல்ல, அதுதான் இயல்பு. அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். எனவே ஒரு ஆண் ஒரு விஷயத்தை யோசிக்க நாடினால் விரும்புகிறான் என்றால் ஒரு மூலையிலே அவன் போய் உட்காருவதும் அவன் தனிமைப்படுவதும் உங்களிடத்தில் விஷயங்களை சொல்லக்கூடாது என்பதற்காக அல்ல, அவனுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் மறைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு ஆணினுடைய ஆளுமையினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை தானே யோசித்து அதற்கு ஒரு தீர்வை கண்டுகொள்வதுதான் ஒரு நடுநிலையான யதார்த்தமான ஒரு அறிவுள்ள ஆளுமையுள்ள ஆணினுடைய பண்பு. அந்த பண்பை நோக்கித்தான் அவன் நகர்ந்து கொண்டிருக்கிறான். இதற்குள் போய் கொஞ்சம் அமைதியாக ஒரு மூலையிலே வந்து ஒரு டீ கப்பை கையிலே எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பக்கத்திலே போய் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள், ஏன் இப்படி இருக்கிறீர்கள், ஏன் பெண்ணிடத்தில் சொல்ல இயலாதா, அடுத்தவர்களிடத்தில் சொல்லுகிறீர்கள் தானே, அங்க போனால் சிரிக்கிறீர்கள் தானே, இங்க போனால் கதைக்கிறீர்கள் தானே, ஏன் வீட்டு வந்தால் மட்டும் யோசிக்கிறீர்கள் என்று அவனை குழப்புகிற பொழுது அது அவனுடைய ஆளுமையில் கை வைக்கிற விஷயம். அவனுடைய ஆளுமையில் கை வைக்கிற விஷயம். யாருமே எந்த ஒரு ஆணும் அது தன்னுடைய சொந்த மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய ஆளுமையிலும் ஈகோவிலும் கை வைப்பதை அவன் விரும்ப மாட்டான். எனவேதான் அப்படி திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது சில ஆண்கள் கோபப்படுவார்கள், சில ஆண்கள் புரிந்து கொள்வார்கள். கோபப்பட்டால் அடுத்த கட்டம் நாம் என்ன முடிவெடுப்போம்? இவருக்கு என்னிடத்தில் சொல்வதற்கு விருப்பம் இல்லை, என்னோடு இரக்கம் இல்லை, என்னிடத்தில் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை. அவர் நண்பர்களிடத்தில் போய் பேசுகிறார், அவருடைய குடும்பத்திடத்தில் பேசுகிறார், என்னை கணக்கெடுப்பதே இல்லை என்ற முடிவுக்கு நாம் வருவோம். இங்கு அவன் உண்மையில் அதை சொல்லக்கூடாது என்கிறது நோக்கம் அல்ல. அவன் நினைத்தது அவன் தானே அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால் தான் அன்புக்குரிய சகோதரிகளே, உளவியலாளர்கள் சொல்லுகிற ஒரு ஆழமான உண்மை என்ன தெரியுமா? ஒரு ஆண் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்டு வருகிற வரைக்கும் நீங்களாக போய் ஒரு ஆணுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. அது ஒரு நடுநிலையான ஆணுக்கு பிடிக்காது, ஒரு ஆளுமையுள்ள கணவனுக்கு பிடிக்காது. அவன் வருவான், அவனுடைய பிரச்சனைகள் ஒரு கட்டத்திற்கு வருகிற பொழுது, அவனுக்கு ஆறுதல் தேவை என்று வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளை உங்களிடத்தில் சொல்லுவதற்கு வருவான். அதுவரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பிரச்சனையை பற்றி கேட்காமல் ஆறுதலாக நீங்கள் இருக்க வேண்டியதுதான். அவன் வீட்டுக்குள் வந்துவிட்டால் அவனுடைய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் விசாரிப்பதற்கு முன்னால், உங்களுடைய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அவனிடத்திலே கொட்டுவதற்கு முன்னால் அவனை வரவேற்று ஆறுதலாக உட்கார வைத்து அவன் அன்றாடம் செய்கிற வேலைகளை செய்ய வைத்து நீங்கள் செய்கிற கடமைகளை சரியாக செய்கிற பொழுது அவன் அந்த யோசனையில் ஆழ்ந்து அந்த குகைக்குள் இருந்து அவன் வெளிவருகிற நேரம் அவன் உங்களை அணுகுவதற்கு அது பொருத்தமான நேரமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. நிறைய பெண்கள் அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர அதற்கான வாய்ப்பை நாங்கள் கொடுப்பதில்லை. நாங்களாகவே எல்லாவற்றையும் பேசி நாங்களாகவே ஒரு விஷயத்திற்கு வந்து திடீரென்று அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற பொழுது கோபப்பட்டு விட்டால் அந்த கோபத்தை எங்களுக்கு எதிரான கோபமாக நாங்கள் கற்பனை செய்து கொண்டு அதுவே காலப்போக்கில் தொடர்ச்சியாக ஆகிற பொழுது, அதுவே காலப்போக்கில் புரிதலின்மையாக ஆகிற பொழுது அன்புக்குரிய சகோதரிகளே, வாழ்க்கை வெறுத்து போகிற ஒரு கட்டத்தை காணுகிறோம். இந்த நிலையை நாம்
மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய, வாசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் வெளியிலே போகிற ஒவ்வொரு சகோதரனும், தொழிலுக்கு போகிற ஒவ்வொரு சகோதரனும், தன்னுடைய வாழ்க்கையை சமாளிப்பதற்காக ஓடுகிற ஒவ்வொரு சகோதரனும், வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, வெளிநாடுகளிலே தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் மிக பெரும் மன அழுத்தங்களோடு இருக்கிறார்கள். இன்றைய உலகம் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்குள் இருந்து கொண்டு சந்திக்கிற அழுத்தங்களை விட, நீங்கள் வீட்டுக்குள் இருந்து கொண்டு பிள்ளைகளாலும் ஆடை கழுவுவதாலும் உணவு சமைப்பதாலும் இன்றைக்கு என்ன கறி என்று தீர்மானிப்பதாலும் அந்த தீர்மானித்த கறி கணவனுக்கு பிடிக்குமா பிள்ளைகளுக்கு பிடிக்குமா என்று யோசிப்பதாலும் சந்திக்கிற அழுத்தங்களை விட ஒரு கணவன் வெளியிலே போகிற பொழுது மிக ஏராளமான மனிதர்களை அவன் சந்திக்கிறான். அவனுடைய ஆளுமையை பாதிக்கிற, மன உணர்வுகளை பாதிக்கிற, அவனுடைய சொந்த முயற்சிகளை இல்லாமலாக்குகிற, அவனுடைய கனவுகளை பால்படுத்துகிற எத்தனையோ வார்த்தைகளை அவன் கேட்கிறான். அத்தனையையும் சுமந்து கொண்டுதான் அவனுடைய மன தைரியத்தால் அவன் தன்னை தற்காத்து கொண்டு வருகிற அந்த வேளையில் அவனுடைய வீடு அவனுக்கு சுகமான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். இங்குதான் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சக்கீனத்தாக அவனுக்கு இருக்க வேண்டும். சக்கீனத் என்ற மன அமைதியாக இருக்க வேண்டும். வெறுமனே அவனை கேள்வி கேட்கின்ற முங்கர் நக்கீர்களாக இருக்கக்கூடாது. விளைவு அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று நிறைய திருமண வாழ்க்கைகள் கணவன்மார் வீட்டுக்குள் வருவதற்கு பயப்படுகிறார்கள். அதற்காக ஒட்டுமொத்தமாக உங்களை குற்றம் சாட்டவில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். அடுத்த அம்சம் அன்புக்குரியவர்களே, இந்த குடும்ப உறவில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடுத்த அம்சம் என்ன தெரியுமா? திருமண வாழ்க்கை என்பது 4 சுவர்களுக்குள் கணவன் மனைவி என்கிற அந்த உறவின் புனிதத்தை பேணி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் சொந்த உம்மாவாக இருந்தாலும், சொந்த வாப்பாவாக இருந்தாலும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், நாம் நேசித்து வாழுகிற நண்பர்கள் நண்பிகளாக இருந்தாலும், அவர்கள் எல்லோரும் 3ஆம் நபர்கள் தான். எல்லோரும் 3ஆம் நபர்கள் தான். என் வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை என்னுடைய உம்மாவுக்கு போன் பண்ணி, என்னுடைய வாப்பாவுக்கு போன் பண்ணி, என்னுடைய நானாவுக்கோ தம்பிக்கோ ராத்தாவுக்கோ தங்கச்சிக்கோ நான் போன் பண்ணி பேசுகிற மனோநிலையில் நான் தொடர்ந்து வளர்வேனாக இருந்தால் என் குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நான் ஒட்டுமொத்தமாக இழந்து விடுவேன். அதில் சந்தோஷம் இருக்கவே மாட்டாது. காரணம், நான் யாரிடத்திலாவது என்னுடைய விஷயத்தை, என் கணவனின் விஷயத்தை பகிர்ந்து கொண்டால் அதற்கு பிறகு அவன் என் மீது அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வந்தாலும் சொல்லிவிட்டோமே என்று அவனின் மீது குறை காணுகிற மனோநிலையை ஷைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷைத்தானுடைய வழிகேடுகளில், ஷைத்தான் வழிகெடுக்கிற விஷயங்களில் அவனுக்கு மிக விருப்பமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்கிறார்கள், ஷைத்தான் இபிலீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை தண்ணீருக்கு மேலே அமைத்திருக்கிறான். அவனுடைய பட்டாளங்களை அவன் அனுப்பி வைப்பான். அனுப்பி வைத்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பணியை செய்துவிட்டு திரும்ப வருவார்கள். ஒவ்வொரு வருடத்திலும் அவன் விசாரிப்பான், நீ என்ன செய்தாய்? நான் இன்று தொழப்போனவனை தொழாமலாக்கினேன், நோன்பு பிடிக்க போனவனை நோன்பு பிடிக்காமல் ஆக்கினேன், தர்மம் செய்ய போனவனை தர்மம் செய்யாமல் ஆக்கினேன், இந்த நல்ல காரியம் செய்ய போனவனை செய்யாமல் ஆக்கினேன் என்று ஒவ்வொருவருமாக வந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எல்லோரையும் அனுப்பிவிட்டு ஒருவன் வந்து சொல்லுவான், கணவன் மனைவி 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன விஷயத்தில் முரண்பாட்டை ஏற்படுத்தி 2 பேரையும் பிரித்து விட்டேன் என்று வந்து சொல்லுவான். இபிலீஸ் சந்தோஷத்தோடு, நீதான் என்னுடைய தோழன், நீதான் என்னுடைய நண்பன் என்று சொல்லி தனக்கு பக்கத்திலே அழைத்து அமர வைப்பான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன வார்த்தை, விட்டு கொடுக்க முடியாத முரண்பாடு. அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுக்குள் அதை பேசி இருந்தால் அந்த பிரச்சனை முடிந்திருக்கும். பேச முடியாதா? மௌனமாக இருந்திருந்தால் முடிந்திருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்கிறேன் இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பற்றி. இந்த உலகத்தில் உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறதா? ஒரு முரண்பாடு வருகிறதா? அது சாதாரண முரண்பாடு. சில முரண்பாடுகள் இருக்கின்றன, அது பேசி தீர்க்கத்தான் வேண்டும், அந்த பிரச்சனையை கொண்டு போகத்தான் வேண்டும். அது நாங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாத குடும்ப வாழ்க்கையில் வருகிற சில முரண்பாடுகள் இருக்கும்.
ஆனால் சாதாரணமாக கணவன் எனக்கு அதை செய்யவில்லை, இது செய்யவில்லை, அப்படி நடக்கவில்லை, என்னை அங்கு கூட்டி போகவில்லை, இங்கு கூட்டி போகவில்லை, இன்னாரோடு பேசவில்லை, இன்னாரோடு பேசவிடவில்லை என்றெல்லாம் வருகிற குற்றச்சாட்டுகள். அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி இன்னொரு வருடத்தில் முறைப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த உலகத்தில் கணவன் மனைவியோடு வாழுகிற பொழுது முரண்பாடுகளே இல்லாத ஒரு மனிதரை தேடிச் சென்று நீங்கள் முரண்படணும், நீங்கள் முறையிடுங்கள். அப்படி ஒருவரை இந்த உலகத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் கோல் பண்ணி உங்களுடைய உம்மா இடத்தில் பேசுகிறீர்களா, அவர் வாப்பாவோடு சண்டை பிடித்துத்தான் உங்களோடு கதைச்சு கொண்டிருப்பார். உங்களுடைய தாத்தாவோடு பேசுகிறீர்களா, அவர் மச்சானோடு முரண்பட்டு கொண்டுதான் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். அவர்களுக்குள் 1008 பிரச்சனை இருக்கும். நானாவோடு பேசுகிறீர்களா, உங்களுடைய நானாவுக்கும் மதினிக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கும். அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தகுதியானவர்கள் என்றால் அவர்கள் முரண்பாடுகளே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹுவின் தூதரே அப்படி வாழவில்லை என்றால் எப்படி சகோதரிகளே என் பிரச்சனைகளை அடுத்தவர்களிடத்தில் முறையிட முடியும்? அவர்களே குப்பையோடு தான் இருக்கிறார்கள், அவர்களே முரண்பாடுகளோடு தானே இருக்கிறார்கள், அவர்களே பிரச்சனைகளோடு தானே இருக்கிறார்கள். யாரை நீங்கள் காட்ட முடியும்? திருமணம் முடித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் எந்த முரண்பாடுகளும் அவர்களுக்குள் வந்ததில்லை, ஒரு சின்ன மனக்கசப்பு கூட அவர்களுக்குள் வந்ததில்லை என்று வாழக்கூடிய தம்பதிகளை நீங்கள் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்த முடியுமா? எத்தனையோ சினிமாக்காரர்கள், பல வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள் முன்மாதிரியாக கொள்ளுகிற நடிகைகள் கூட ஒருவரும் சொந்த வாழ்க்கையோடு இல்லையே. எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எல்லாம் சினிமாவுக்காக நடிப்புக்காக நடித்துவிட்டு சொந்த வாழ்க்கையில் அவர்கள் ஒன்று மனைவியை பிரிந்திருக்கிறார்கள், மனைவி இருக்கிற பொழுது இன்னொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முரண்பாடுகளை நோக்கித்தானே உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என் வீட்டு பிரச்சனைகளை நான் யாரிடத்தில் முறையிடுவது? உங்களுடைய பிரச்சனைகளின் முறையீடுகளை எல்லாம் கேட்க இருக்கிற உங்களுடைய ரப்பிடத்தில் மட்டும்தான் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை முறையிடுங்கள். உங்களுடைய கணவனுடைய பிரச்சனைகளை முறையிடுங்கள். அதை செய்திருக்கிறோமா? எனக்கும் கணவனுக்கும் ஒரு பிரச்சனை, நான் விரும்பியபடி கணவன் இல்லை, அவனை நான் திருத்துவதற்கு முயற்சிக்கிறேன், திருந்தவில்லை. ஏதாவது ஒரு இரவு தஹஜ்ஜத்தில் எழுந்து என் முசல்லாவில் நான் தொழுதுவிட்டு சுஜூதிலே இருந்து அல்லது நான் கையேந்தி, யா அல்லாஹ், எனக்கும் என் கணவனுக்கும் அடிக்கடி இந்த முரண்பாடுகள் வருகின்றன, உண்மையாகவே நான் அவனை நேசிக்கிறேன், அந்த நேசத்தின் காரணமாக உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், யா அல்லாஹ், எனக்கு அந்த கணவனை நீ சிறந்த கணவனாக தந்துவிடு என்று பிரார்த்தித்த எத்தனை சகோதரிகள், அன்புக்குரியவர்கள், இந்த சபையில் நாங்கள் இருக்கிறோம். அடுத்தவர்களிடத்தில் பேசுவதற்கு நேரம் எடுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களிலே மிக கெட்டவர்கள் யார் தெரியுமா? மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? கணவனாக மனைவியாக இரவிலே ஒன்றாக வாழுகிறார்கள், மறுநாள் காலையிலே எழுந்து தன் மனைவியோடு நடந்த விஷயங்களையும் தன் கணவனோடு நடந்த விஷயங்களையும் அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற, கணவனுடைய ரகசியங்களையும் மனைவியினுடைய ரகசியங்களையும் அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்பவர்கள் தான் இந்த உலகத்திலே மனிதர்களில் மிக கெட்டவர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக மோசமானவர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது தெரியுமா? தன்னுடைய கணவனை பற்றி அடுத்த பெண்ணிடத்தில் வர்ணித்து பேசுகிற பெண் கூட மிக மோசமான பெண் என்று சொல்கிறார் ரசூல். அந்த தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே கணவன் மனைவிக்கான முரண்பாடுகள், இல்லறம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் 3ஆம் நபர்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அண்மையில் என்னுடைய பிரதேசத்திலே நடந்த ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அந்த கூட்டத்திலே திருமணம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது முன்வைக்கப்பட்ட ஒரு ஆய்வினுடைய முடிவு, இன்று நடைபெறுகிற விவாகரத்துகளில் 60க்கு மேற்பட்ட விவாகரத்துகள், 60% மேற்பட்ட விவாகரத்துகள் அந்த கணவன் மனைவியினுடைய முரண்பாடுகளை தாண்டி குடும்பங்களால் பிரித்து வைக்கப்படுகின்றன. மனைவி உம்மாவினுடைய தலையீடு, வாப்பாவினுடைய தலையீடு, சகோதரிகளுடைய தலையீடு, நண்பர்களுடைய தலையீடு, குடும்பத்தின் ஏனைய உறவுகளுடைய தலையீடு என்று சொல்லி அடுத்தவர்கள் தலையிட்டு, எந்த அளவுக்கு என்றால் சில திருமணங்களில் கணவனும் மனைவியும் சேர்ந்து முரண்பாடுகள் இருந்தன. இப்பொழுது அந்த முரண்பாடுகளை களைந்து அவர்களாக புரிந்துணர்வுக்கு வந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இனி சேர்ந்து வாழ்வதற்கு சம்மதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் குடும்பம் விடாப்பிடியாக நிற்கிறார்கள். இல்லை, நீங்கள் சேரக்கூடாது, பிரிந்துதான் ஆக வேண்டும் என்று பிரித்து வைக்கிற திருமணங்கள் கூட இன்று இந்த சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. காரணம், இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம், கணவன் மனைவிக்காக நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சந்தைப்படுத்தி அதை பஜாருக்கு கொண்டு வந்து இன்று இன்னும் ஒரு நோய். ஒரு பெண்ணினுடைய ஸ்டேட்டஸை காலையிலே எடுத்து பார்த்தால் அன்று இரவு வீட்டிலே அவருக்கும் கணவனுக்கும் என்ன நடந்திருக்கிறது என்று தெரிந்துவிடும். எல்லாவற்றையும் ஸ்டேட்டஸிலே வைப்பது, சோக கவிதைகளில் இருந்து, சோக பாடல்களில் இருந்து, ஏதோ யாரோ ஒருத்தன் எழுதிய தத்துவங்களை அள்ளி கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கைக்கு பொருந்துவதாக நினைத்து வைத்து விடுவது. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னொருவனுடைய கற்பனை என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது, நான் என் வாழ்க்கையை தனித்துவமாக வாழ வேண்டும் என்கிற மனோநிலையோடு இருக்க வேண்டும். எனவே இந்த மனோநிலை வர வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரிகளே, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கணவன் எனக்கு செய்த நலவுகளை அதிகமாக யோசிக்க வேண்டும். என்னுடைய இல்லறம் நல்லறமாக மகிழ்ச்சியான இல்லறமாக மாற வேண்டும் என்றிருந்தால், நான் திருமணம் முடித்த நாளிலே இருந்து இன்றைய நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது பெண்கள் எடுத்த எடுப்பிலே சொல்லிவிடுகிற விஷயம், நீ எனக்கு என்னதான் செய்திருக்கிறாய், என்னை எப்பொழுதுதான் சந்தோஷமாக வைத்திருக்கிறாய், எப்பொழுதும் இப்படித்தானே நடந்திருக்கிறீர்கள், இப்படித்தானே செய்கிறீர்கள் என்று சொல்லி அவனுடைய ஒட்டுமொத்த நலவுகளையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக மறுதளிக்கிற மனோநிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மாஷரன் நிசா, பெண்களே, உங்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம், யா ரசூலல்லாஹ், ஏன் பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் 2 காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, நீங்கள் கணவனுக்கு நன்றி கட்டவனாக நடந்து கொள்கிறீர்கள், அதிகமாக சாபமிடுகிறீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த 2ம் சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கணவன் என்பவன் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து யாரோ ஒருவருக்கு மகளாக பிறந்த என்னை திருமணம் என்று சொல்லுகிற ஒரு உறவின் ஊடாக அவன் அரவணைத்துக் கொள்கிறான். அந்த அரவணைப்பு, அந்த பொறுப்பேற்பு, அந்த பொறுப்பின் காரணமாக அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விதிவிலக்குகள் இருக்கலாம். நான் பேசுகிற இந்த விஷயங்கள் மார்க்கத்தோடுள்ள, மார்க்கத்தை பின்பற்றுகிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருத்தமான விஷயங்கள். விதிவிலக்குகள் எல்லா விஷயங்களிலும் இருக்கலாம். அவன் உங்களை பொறுப்பேற்று எல்லா விஷயங்களிலும் உங்களுக்காக பாடுபட்டு அவன் தனிமையில் வாழ்ந்திருந்தால் அவனுக்கென்று ஒரு வீடு தேவைப்பட்டிருக்காது. அவன் ஏதாவது ஒரு ரூமிலே, ஒரு ஹாஸ்டலிலே தங்கி இருக்கலாம். அவனுக்கென்று சமைப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்காது. அவன் ஒரு கடையிலே ஆர்டர் பண்ணி எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம். அவன் ஏதாவது அவனுடைய வேலைகளை செய்திருக்கலாம். இப்படி ஓடி ஓடி உழைக்க வேண்டிய தேவை கூட அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் தேடிக்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் குடும்பம், பிள்ளைகள் என்று அவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக என்று வாழ்க்கையை செய்து அவன் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து ஓடாக காய்ந்து அவன் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வீட்டுக்குள் வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் விரும்பியதை வாங்கி தரவில்லை, நீங்கள் கேட்டதை கொண்டு தரவில்லை, உங்களுடைய சின்ன ஆசையை நிறைவேற்றவில்லை, உங்களுடைய தேவையை அவன் நிறைவேற்றி வைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நீ என்ன செய்திருக்கிறாய், எப்படி கவனித்திருக்கிறாய் என்ற ஒற்றை வார்த்தையால் அவனுடைய ஒட்டுமொத்த கனவுகளையும் இடித்து தகர்த்து விடுகிற இந்த பெரும் பாவம் தான் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, மிக கவனமாக இந்த வார்த்தைகளை கையாள வேண்டும், மிக கவனமாக கையாள வேண்டும். நாம் ஈமானிய பெண்கள், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். நாம் இந்த உலகத்தில் வேண்டுமானால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லலாம், யாரும் என்னை கேள்வி கேட்பதற்கு இல்லை என்று சொல்லலாம், நீ என்னை பொறுப்பேற்ற நீ செய்ய வேண்டும் தான் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய விசாரணை என்று ஒன்று இருக்கிறது. அந்த நீதி விசாரணை நடக்கிற அந்த மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் மிக துல்லியமாக விசாரிப்பான், நீதியை மிக நீதியாக விசாரிப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை துருவி துருவி கேள்வி கேட்பான். உன் கணவன் செய்த எல்லா நனவுகளையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். உங்களுக்கு அவன் செய்த எல்லா உதவிகளையும் கண் முன்னே கொண்டு வந்து அவன் நிறுத்துவான். நிறுத்திவிட்டு இத்தனையையும் செய்திருக்கிற பொழுது அவன் செய்யாது விட்ட ஒரு விஷயத்திற்காக ஒட்டுமொத்த நனவுகளையும் நீ ஏன் நிராகரித்தாய் என்று கேட்கிற பொழுது, அன்புக்குரிய சகோதரிகளே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஒரு கூடு, ஒரு அழகான ஒரு சித்திரம், ஒரு அழகான ஒரு பாதை, ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம். அதிலே சில விஷயங்களை நாம் புரிந்துணர்வோடு விட்டு
கொடுப்போடு அணுகுமுறையோடு மிக சரியாக நடக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சொன்ன அந்த அன்பும் பாசமும் ஆதரவும் மிக்க மன அமைதி மிக்க ஒரு குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக உருவாகும். அல்லாஹ்வுடைய வார்த்தை நிச்சயமாக பொய் கிடையாது, அதை என்னுடைய வாழ்க்கை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வோடு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அணுக வேண்டும். திருமணம் முடிக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி கணவனோடு நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்களை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும், பெண்களை பற்றி அவர்களுடைய இயல்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே அப்படி ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை அவர்களும் சந்தோஷமாக வாழுகிற அளவுக்கான ஒரு வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புரிதலையும் இந்த தேடலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் நாம் வாசிக்க வேண்டும், தேட வேண்டும். கடந்த காலங்களை போன்று அல்லாமல் திருமணம் முடித்தோம், வாழ்ந்தோம், கழித்தோம் என்று இல்லாமல் நாம் இந்த விஷயங்களில் அறிவுபூர்வமாக ஆழமாக சிந்திக்கிற பொழுதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான இன்பமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வதோடு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் சந்தோஷமான தம்பதிகளாக குடும்பங்களாக வாழ்ந்து சுவனத்திலும் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.